எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம தர்ஷா குப்தா இருக்காங்கல்ல, அதாங்க குக் வித் கோமாளியில் வந்தாங்க, பிக் பாஸில் வந்தாங்க. இவ்வளோ இடத்துக்கு வந்தவங்க எங்கே வரக்கூடாதோ அங்கே வந்து நின்றுருக்காங்க அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயமே. ஆமாங்க, பிக் பாஸில் வந்துட்டு இவங்களுக்கு நிறைய பேரும் புகழும் கிடைச்சிது, ஆனால் அதை சரியாக அவங்க பயன்படுத்திக்கல. அதே மாதிரி இவங்களுக்கு குக் வித் கோமாளி மூலமாக ஏகப்பட்ட பேரும் புகழும் கிடைச்சிது. அவ்வளோ ஏன் புகழெல்லாம் வந்துட்டு ஓரளவு கொஞ்சம் மேலே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு தர்ஷாவும் ஒரு முக்கியமான காரணம். அப்படி இருக்கும்போது இந்த தர்ஷாவுக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு தானே எல்லாமே கேட்குறீங்க. அதை தாங்க நானும் கேட்குறேன். ஏன் ஒரு நிலைமை இவங்களுக்கு ஒன்றும் பெருசாக சீரியலில் வாய்ப்பு கிடைக்க மாட்டுது, அதே மாதிரி சினிமாவிலும் பெருசாக இவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவே மாட்டுது. எங்கேயுமே வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. கொய்யால நானே வாய்ப்பை கிரியேட் பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்குள்ளே போனாங்க. இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போனவங்க பயங்கர கவர்ச்சியாக வந்துட்டு வீடியோக்குள்ளேயும் புகைப்படமும் போடுவதை ரொம்ப ஓப்பனாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ எல்லாத்துலேயுமே ரொம்ப ஓப்பனாக இருந்தாங்க. அதனாலேயே என்னாச்சுன்னா இவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் வேறு லெவலில் வந்துடுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம எதுக்கு இந்த ஓப்பனை ஃப்ரீயாக வந்துட்டு காட்டணும், வாடா கொய்யால ஒரு ஆளுக்கு வந்துட்டு ஒரு மாதத்துக்கு 399 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரிப்ஷனில் போட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு குறைஞ்சது 8 லட்ச ரூபாய் வரைக்கும் இவங்க அந்த சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக வந்துட்டு பணம் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். பட் என்ன இருந்தாலும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது இவங்க அதுக்காக ரொம்ப உச்சக்கட்ட கவர்ச்சியை தாண்டி ஆபாசத்துக்குள்ளே போய் நிற்கிறாங்க அப்படின்றது தான் வந்துட்டு மேட்ரே. பிகாஸ் ஆஃப் இப்போது அந்த கவர்ச்சியான வீடியோக்களும் புகைப்படங்களும் எவனோ ஒருத்தரை கொய்யால லைவில் வந்துட்டு ஏதோ ரெக்கார்ட் பண்ணி வெளியே விட்டுருக்கான். ஸோ அந்த வீடியோக்களும் புகைப்படங்களும் சமூக வலைத்தளத்தை ரொம்ப வைரலாக பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்குங்க. ஸோ இதை பார்த்து எல்லாமே ஐயோ என்னடா இது, இந்த பொண்ணு இந்த அளவுக்கு இறங்கிடுச்சா அப்படின்ற மாதிரி வந்துட்டு போயிட்டாங்க. இப்படியே போனால் இதுக்கப்புறம் வந்துட்டு எந்த மாதிரியான ஷோஸ்லாம் வரும் அப்படின்றது நமக்கே நல்லா தெரியும். பிகாஸ் ஆஃப் கிட்டத்தட்ட டாப் ப்ளஸ்க்கு நெருங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது மட்டும் தெளிவாகவே தெரியுது. ஸோ தர்ஷாவுடைய இந்த வீடியோக்கள் வெளியே வந்ததுக்கப்புறமா இவங்களுடைய ரசிகர்கள் எல்லாம் செம்ம அப்செட் ஆகிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா கண்டிப்பாக இவங்களை வந்துட்டு சீரியலும் ஏற்றுக்க முடியாது, சினிமாவிலும் ஏற்றுக்க முடியாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தர்ஷா என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேலும் இது போன்ற விஷயத்துக்கு கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க.